எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். ஒரு நல்ல நியூஸ் என்னன்னா, இந்த போர் சுத்தமாக முடிவுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி தகவல்லாம் வந்து நிற்குது. கையெழுத்து போட போகிறாங்க. அதாவது பேச்சுவார்த்தை முடிவெடுத்துக்கிட்ட சுத்தமாக போரே முடிய போகுது அப்படின்ற மாதிரி. அது முதற்கட்டமாக அந்த கையெழுத்து போட்ட உடனே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் திறக்கிற வேலையை பார்ப்போம். அங்கே இருக்கிற ஈரான் புதைச்சி வச்ச கன்னி வெடிகளை எடுக்கிற வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தகவல்லாம் வருது. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதேமாரி ஈரான் மேலே போட்ட சில பொருளாதார நிதியெல்லாம் நாங்கள் நீக்கிடுவோம் அப்படின்ற மாதிரியும் அமெரிக்கா வாக்குறுதி கொடுத்துருக்கான். அப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் T4 குவைத் ஏர்வேஸ் அந்த விமான நிலையத்திலேருந்து செயல்பட ஒரு பேச்சுவார்த்தை நடந்துன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன் நான். அதன் அறிகுறியாக கத்தார் ஏர்வேஸ் மற்றும் அந்த எமிரேட்ஸ் இந்த நிறுவனங்கள்லாம் அங்கேருந்து செயல்படுறதுக்கான அந்த ஏற்பாடுகள் நடந்துன்னு இருக்கு. கூடி சீக்கிரம் இந்தியாவோட ஃப்ளைட்ஸும் பறக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. உண்மையிலே எப்படி சொல்கிறது, அங்கேருந்து எல்லா ஃப்ளைட்டும் பறக்க ஆரம்பிச்சிச்சுன்னா டிக்கெட் ரேட் உண்மையிலே குறையும். இது ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா T1 எந்த அளவுக்கு அடிபட்டு இருக்கு, எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். பார்க்கலாம், ஒரு நல்ல செய்தி. இப்போ எங்கே போயின்னு இருக்கேன்னா, வீட்டில் இருக்கிறவங்க வந்து முட்டையும் டோஸ்ட்டு பண்ணும் கேட்டாங்க. அதை வாங்கிட்டு போகிறோம். முன்னாடி இருக்கிற கடையில் இல்லை, அதனால் தைமால போய் வாங்கின்னு வீட்டுக்கு போய் நிற்கிறேன். எடுத்துன்னு போய் கொடுப்போம். குவைத்தில் முதலீடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிற வெளிநாட்டவர்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்த நபர்களுக்கும் 15 ஆண்டு காலம் குவைத்தில் வசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அனுமதி வாங்கியிருக்கு குவைத் கவர்மெண்ட். யாரெல்லாம் இதுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு கேட்டால், நிறுவன உரிமையாளர்கள், முக்கிய நிர்வாகிகள் மற்றும் பங்குதாரர்கள், இவங்க எல்லாம் விண்ணப்பிக்கலாம். முக்கிய நிபந்தனைகள்: முதலீடு நிறுவனத்தின் மதிப்பு 5 மில்லியன் குவைத் தினாராகவும் மூலதனம் 1 மில்லியன் குவைத் தினாராகவும் இருக்க வேண்டும். மேலும் குவைத் நாட்டு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு உள்ளூர் ஊழியர்களை வேலைக்கு அமர்த்துவது அவசியம் அப்படின்னு உள்துறை அமைச்சகம் சொல்லியிருக்கு. இன்னும் ஏதாவது தகவல் வேணும்னா இவங்களோட வெப்சைட்டில் போய் பார்க்க சொல்லி அறிவுறுத்திருக்கு. வீடியோ ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல செய்தியோடு ஆரம்பித்தேன். சுத்தமாக போர் முடிய போகுது, எல்லாம் சைன் ஆக போகுது அப்படின்னு. ஆனால் இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னா, இந்த அமெரிக்கா ஈரான் ஒப்பந்த சைனில் வந்து எங்களை வந்து கட்டுப்படுத்தாது, நாங்கள் தாக்குவோம் அப்படின்ற மாரி சொல்லுது இஸ்ரேல். இப்போ என்ன பண்ணலாம்? கம்முன்னு இருக்க மாட்டான் போல் தெரியுது. இன்றைக்கும் லெபனானை தாக்கி தான் இஸ்ரேல். இதனால் ஈரான் ரொம்ப டென்ஷனாக இருக்குது. அமெரிக்காவோட நண்பகத்தன்மை வந்து இழந்துடுச்சு அப்படின்ற மாரி ஈரான் வட்டாரத்தில் சொல்கிறாங்க. போர் முடிஞ்சு இப்போ எப்படி சொல்கிறது, சுத்தமாக முடிஞ்சிருச்சு. கச்சா விலை எண்ணெல்லாம் குறைஞ்சிருச்சு, இந்த ஷேர் மார்க்கெட் ரேட்லாம் ஏறுது அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் பார்த்தேன். ஆனால் அதுக்குள்ளே இஸ்ரேல்காரன் இதுமாரி பண்ணுறான். என்ன பண்ணலாம்? பொறுத்திருந்து பார்ப்போம் எல்லா தகவலையும். சாயங்காலம் ஒரு 7 மணி போல் நடு பயணிட்டுன்னு வந்து சாத் அப்துல்லால அவங்க தாத்தா வீட்டில் விட்டுட்டு போனேன். போய் அதுக்கப்புறம் மேடத்திட்டுன்னு மேடம் ஷாப்பிங்லாம் போய் இங்கே சுற்றினின்ட்டு திருப்பிட்டு வந்து வீட்டில் விட்ட மேடத்தை பையன் கால் பண்ணுறான், குமார் வண்டி ஸ்டார்ட் பண்ணு, எங்கள் தாத்தா வீட்டுக்கு போகிறேன்னு. எப்படா வந்தேன்னு கேட்டால், நான் வந்துட்டேன். இப்போ ஏன்டா போகிறேன்னு கேட்டால், சும்மா போகிறேன் அப்படின்றான். அவனெல்லாம் என்னங்க பண்ணலாம் சொல்லுங்க? நான் எத்தனை வந்து விட்டு ஒரு 2-3 மணி நேரம் விட ஆகல, அதுக்குள்ளே வேற ஒரு வண்டியில் வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி என்னை எதுவும் விடுன்னு தொல்லை பண்ணுறான். நான் சொன்னேன், நான் நைட்டு கீட்டு ஃபோனுங்கன்னு பண்ணிடாதடா, நான் எடுக்க மாட்டேன். அதே மாதிரி காலையிலையும் ஒரு 7-8 மணிக்கு ஃபோன் பண்ணாத, ஒரு 12-1 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணு, அப்போதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி குமார், அப்படி நான் வராமன்னா பெரிய பையன் கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ரெஸ்ட்டே கிடைக்காதுக்கு அளவுக்கு வேலை வருது, ஆனால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா இவங்களை இட்டுன்னு போய் அங்கே விட்றேன், அங்கே இருக்கணும் இட்டுன்னு போய் வேறு இடத்துல விட்றேன். மேடம் எங்கன்னா இறங்கி போனாலும் உடனே வந்துடுறாங்க. டிரைவிங் வேலையே தான் அதிகமாக வருது, வீடியோ எடுக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட்டே வர மாட்டேங்குது. அதுவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னடா இவ்வளோ வேலை செய்கிறோம், ஆனால் அது ஒழுங்காக வீடியோ எடுத்து போட முடியல அப்படின்னு. அப்புறம் இந்த புதன்கிழமையிலேருந்து T4 குவைத் ஏர்வேஸ் அந்த ஏர்போர்ட்லேருந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்லாம் போவோம். அதாவது குவைத் ஃப்ளைட்டு தவிர மற்ற ஃப்ளைட்டுங்களும் 2-3 ஏர்வேஸ் வந்து போகுது அப்படின்ற மாதிரி தகவல் வந்துருக்குது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், தகவல் வேலை சரியாக வராதால இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்காவது வேலை வீடியோ அடிக்கிற மாதிரி வருதான்னு பார்ப்போம். தகவலும் நல்லா சொல்கிற மாதிரி வருதான்னு பார்ப்போம். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.